என்ன நம்பு ரோஹிணி. நான் அந்த தெய்வத்தை நம்புவேன். எல்லாமே சரியாயிடும். வா சாப்பிட வா. இல்ல அண்ணி, எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம் அண்ணி. ஏய், எதுக்காக இப்ப நீ தேவையில்லாம பட்னி கிடக்கணும்? மத்தியானம் கூட நீ சரியா சாப்பிடல. உங்க அண்ணன் கட்டாயப்படுத்தினாருங்கிறதுக்காக சும்மா பேருக்கு சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்து ஒரு வாய் அது கூட சரியா சாப்பிடல. நீ எந்திரிச்சிட்டன்னு ரேவதி என்கிட்ட சொன்னான். இப்பவும் சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோ, உடம்பு ரொம்ப முடியாம போயிடும். பரவாயில்ல நீ, எது வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும். எனக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த அக்கறையும் இல்ல. ஏய் ரோஹிணி, என்ன பேச்சுது? நான் தான் அவளை நம்பிக்கையா சொல்றேன்ல, சாப்பிட வா. அண்ணி, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க அண்ணி, விட்டுருங்க. சரி விடு, நானே இங்க சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். வேண்டாம் நீ, வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பசியே இல்ல. பரவாயில்ல ரோஹிணி, பசிக்கலனாலும் சாப்பிடலாம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. சும்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காம என் பேச்சு கேளு. அண்ணி, சாப்பிடு. அண்ணி, எனக்கு வேண்டாம் நீ, பசியே இல்ல அண்ணி. என்ன ரோஹிணி இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? சாப்பிடு. இந்தா. வேண்டாம் நீ, ப்ளீஸ் அண்ணி. ரோஹிணி, யாருக்குதான் பிரச்சனை இல்ல சொல்லு? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு யாரும் சாப்பிடாம தூங்காமலாம் இருக்கிறது இல்லையே. எல்லா பிரச்சனையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பையும் எல்லாரும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. நீ மட்டும் இப்ப பிரச்சனையவே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்தனா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு? இங்க பாரு, வாழ்க்கைன்னு இருந்தா பிரச்சனை வரதா செய்யும். தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அது மேல பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அந்த தெய்வமே எல்லாத்தையும் சரி பண்ணும். உன்னை விட்டா நீ சாப்பிட மாட்ட, நானே என் கையால ஊட்டி விடுறேன். வாய் தோற, வாய் தோற, இல்லைன்னா அட்டிதான் வாங்க போறேன். காட்டு. அழாத. அண்ணி, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், நீங்க எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மா மாதிரியும் தான். அண்ணி, எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏய், நான் தான் இருக்கேன்ல, எல்லாமே சரியாயிடும். தெய்வமும் சரி, தெய்வமா இருக்கிற அத்தையும் சரி, உன்னையும் நம்ம குடும்பத்தையும் கைவிட்டுற மாட்டாங்க. எப்படியாவது காப்பாத்தி கரை சேர்த்துருவாங்க. நாளையில இருந்து நமக்கு நல்லதுதான் நடக்கும். இனிமே நீ எதுக்குமே கவலைப்படாத, சரியா? இந்தா சாப்பிடு.